காமெடியா நடிச்சிருக்கீங்க, வில்லனா நடிச்சிருக்கீங்க, குணச்சித்திர கதாபாத்திரம் செய்கிற ஒவ்வொரு கேரக்டரும் மீனிங்ஃபுல். இலவச தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. காலையிலிருந்து திட்டுறாங்க சொல்றேன், ஒரு பண்ணாத வேலையே கிடையாது. இன்னைக்கு இருந்த டாப் மோஸ்ட் ஹீரோயின் புறத்தோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பான். சிரிப்பி அம்மா வந்தாங்க, டேய் சுரேஷ், ஆதி அம்மா வந்தா, டேய் சுரேஷ். இது காண்டாது சார். ஆண்டுனா கொஞ்சம் நஞ்சம் காண்டாவது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு ராதிகா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்த புதுசுல. இப்ப போய் நம்ம ஹீரோயின்ட்ட போய் என்ன பேச முடியும்? அவங்கள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி வயிற்றுச்சல் கொட்ட வைக்காத. ரொம்ப நார்மலா தான் பேசிட்டு இருப்பேன் எல்லாரும். ஆண்கள் வந்தாலே 10 அடி தள்ளி நிக்க சொல்லுவான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ரம்யா கிருஷ்ணன். எங்களை சும்மாவாது சொல்லியா? மேல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு மேல், அவர் பெரிய ஆக்டர், இளவரசன். டேய் ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான கான்வர்சேஷன் யார் கொடுக்க போகுது அப்படின்னா வெஞ்சர்ஸ் மூவி டீம் கூட இருக்க போகுது. இளவரசன் சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் அபர்ணதி. வணக்கம் சுரேஷ் சார். வணக்கம். ஒரே ஒருத்தர் இன்னொருத்தர் அதை ரிப்பீட் பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது சார். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாரும் அதே மாதிரி பண்ணுங்க. அப்படி அதே ஐயோ இன்டர்வியூ முன்னாடி ரோஸ்ட்டுங்கிறது சார் சொல். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம் சார். ஓகே சார், சூப்பர் சூப்பர் சார். இன்னைக்கு ஆங்கரிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். வேண்டாம் நீங்களே பண்ணுங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டாங்க? அவருக்கு வந்து நல்ல கொஸ்டினா வரும் நீங்க கேட்டா, அதனால அப்படி சொல்லிட்டார் சார். உங்களை பத்தி ஒரு நீண்ட ஒரு திரை பயணம் சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபர், ஆக்டர், காமெடியா நடிச்சிருக்கீங்க, வில்லனா நடிச்சிருக்கீங்க, குணச்சித்திர கதாபாத்திரம், எக்கச்சக்கமான ரோல்ஸ், ரொமான்டிக் சீனும் பண்ணிருக்காங்க. ரத்னா கேசன்ட்ரோட எல்லா காலையில கூட சொன்னாங்க, எந்த லேடி ஆர்டிஸ்ட் கூட ஹஸ்பண்டா நடிச்சாலும் கெமிஸ்ட்ரி அவ்வளவு நல்லா அப்படி இருக்கும் சார். அது என்ன படம் சார் சொல்லுங்க? அச்சய் சிவப்பன் பேரை மறந்துட்டேன். ஓகே சார். அது வந்து ஒரு இது, அவ வந்து வெஞ்சன்ஸ் தான். அதுவும் ஒரு விதமான பழிவாங்கல். ஓகே. பட் அவ வந்து பார்வை இல்லாத பெண் அவன். ஸோ அது கண்ட்ரோலே ஆக மாட்டா. அவள் வந்து ஒரு உமனைசர் இந்த கேரக்டர். ஸோ போகும்போது கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகி செத்துருவேன். அதை மாதிரி அந்த அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு சார். தலைவர் செய்யற ஒவ்வொரு கேரக்டரும் மீனிங்ஃபுல். கரெக்ட் சார். அது வந்து பார்த்துட்டா இலவச தவிர வேற யாரும் பண்ண முடியாது. முதல்ல இலவச காலையில இருந்து திட்டுறாங்க, காலையில இருந்து திட்டுறாங்க சொல்றேன். திட்டு எல்லா இன்டர்வியூ என்ன ஒத்துக்கிறே இல்லையா சார்? நான் ஒத்துக்கிறது. நானே எதிர்பார்க்காத ஒரு ஜேர்னி இது. நான் என்னை இதுக்கு திட்டமிடலை. என்னை நான் இப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணதில்லை. நடிகர் இளவரசன்ற விட இளவரசே நான் கற்பனை பண்ணதில்லை. எனக்கு சினிமாட்டோகிராஃபிங்கிறதும் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு பெரிய பேஷனேட் ஒர்க். அது சினிமா மொத்தமாக பிடிக்கும். அதில் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, நான் என்னை வந்து ஊர்லேருந்து இங்கே வரும்போது வீட்டில் வந்து ஒரு 16 வயசில் எல்லோரும் தண்ணி தெளிச்சு விட்டு ஐயோ உருப்பட மாட்டான்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சினிமாவில் சேர்றது கிடச்சிது. எடிட்டிங்கை சேர்த்துறதுக்கு தான் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க வந்த அன்றைக்கி இல்லை, ஆல்ரெடி இங்கே இருக்கு, நீ ஊருக்கு போனாங்க. நான் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு மைண்ட் இல்லை. ஸோ எங்கள் மாமா வந்து இந்த காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் சிவகுமார் சார் தோட்டத்திறங்கிறாங்களே, அங்கே ஃபைன் ஆர்ட்ஸில் ஓவியர். ஸோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் நானே போய் கேட்குறேன், இல்லை நான் ஊருக்கெலாம் போக முடியாது, என்னை எதாவது சேர்த்து விடுங்கன்னா நீ எடிட்டிங் எனக்கு ரைட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் நிறைய என்னோடய செட்டெல்லாம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நிறைய ரஷ்யன் லிட்ரேச்சர், அந்த மாதிரி லிட்ரேச்சர் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட அறிவில் அவங்களோட காம்படிட் பண்ணி அவங்களுக்கு ஈக்குவலாக பேசணுன்றக்கா என்னத்தையாவது ஒன்று உளருவோம்ல ஒரு ஏஜில். அப்படி உளர்ற ஆர்வத்தில் தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். தவிர நான் தரோவாகி வந்தேன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்க நீ ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னா, இப்போ நான் மாட்டேன்னா ஊருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி தான் நான் ஃபோட்டோகிராஃபிக்கு உள்ளே போனேன். அதுக்கப்புறம் அங்கே சில்ஸ் ரவி சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். அப்புறம் போக எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மூவி கேமராமேனை வந்து பாரதிராஜ சார் யூனிட்டில் ஜாயின் பண்ணி இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன்னா நான் நடிகனாக என்னை நான் திட்டமிடவே இல்லை. அதனால் போகிறோம். அதில் வந்து நண்பர் சுரேஷ் மாதிரி பொறாமை, அவரை பார்த்து நான் பொறாமப்பட்ட காலங்கள்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம். பெண்களோட அழகான பெண்களோட வந்து சில ஆண்கள் வந்து அந்த வயசில் போகும்போது நம்மளால் தாங்கி காண்டாது சார். காண்டுனா கொஞ்சம் நஞ்சம் காண்டாவது. அது இருக்கிற சிரிப்பி அம்மா வந்தாங்க, டேய் சுரேஷ், அக்கா ராதி அம்மாடம் வந்தா, டேய் சுரேஷ். எல்லா ஹீரோயினும் வந்து அவர் ரொம்ப டிலைட். அவர் எல்லா அன்னைக்கு இருந்த டாப் மோஸ்ட் ஹீரோயின் பூரத்தோடு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருப்பான். அவர் ரொம்ப ஜாலியாக போவான். அப்புறம் வருவான், ஓகே ரைட் நான் வந்துட்டு கிளம்பி போயிடுவான். அப்புறம் ஆள் ரொம்ப அவையே தெரிய மாட்டான். நம்ம ஊருக்கார மாதிரியே பேண்ட் ஷர்ட்லாம் வந்து அந்த கிழிச்சு விட்ட பேண்ட் போடுறதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம பக்கத்து ஊருக்கார மாதிரியே இருப்பான். ஆனால் பழகிறதெல்லாம் பெண்களோட டாப் லெவலில் இருக்கிறான்னா ஒரு காண்ட்லேயே இருக்கிறது. அப்புறம் இவருடைய பல விஷயங்களை சொல்ல மாட்டாரு. ஒரு சன் டிவியோட பிகினிங்கில் இவர் தான் அவ்வளோ ப்ரோக்ராம் பார்த்தார். ஓகே. சன் தொலைக்காட்சி 95 நினைக்கிறேன், கரெக்டாக 93 பூமாலை வந்தது. 92 பூமாலை 90. எல்லா ப்ரோக்ராம்லையும் தெலுங்கு பண்ணார். டெலிவிஷன் மீடியாவில் மாஸ்டர் அவர். அப்புறம் அதை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆனார். அங்கே ரெஸ்டாரண்ட் பண்ணார். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தார்.
இங்கேருந்து கொஞ்ச நேரம் பார்ப்பார், திடீர்னு பார்த்தா வேற எங்கேயா போயிடுவார். அவர் பண்ணாத வேலையே கிடையாது. அவர் ஆக்டராக வந்து இதில் வர முடியாத காரணம் அவருக்கு பலதரப்பட்ட கலைஞராக இருக்கிறதுனால இதில் பெருசாக அவர் கவனம் செலுத்துறாரு. சும்மா அடக்கமாக எப்போவாது ஒன்று வருவாங்க, அங்கே அவன் அவ்வளோ பிஸியாக இருக்கிறான். ஸோ நான் வந்து சினிமா விட்டு வேறு ஒன்றும் கிடையாது. சுரேஷ் அப்படி இல்லை, ஆல்ரவுண்டர் பெரிய ஒரு நல்ல விதம் தான் இல்லையா சார்? மிகப்பெரிய விஷயம் தம்பி. டக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகி நீங்கள் போகிறது. பெண்கள்கிட்ட வந்து எல்லா டாப் மோஸ்ட் ஹீரோயினையும் ஒருத்தன் பழகும்போது அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். இந்த ஜென்ரேஷன் வேறு, போன ஜென்ரேஷன் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பேசிட்டு வந்து இங்கே பேசுறியா, அங்கே இந்த கேள்வி வந்துடும்ல. ஒருத்தன் அதெல்லாம் இல்லாமல் பழகுறதுன்னா எவ்வளோ சமத்து வேணும், அவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலி அவன். கற்றுக்கிறணும் பெண்கள்கிட்ட பழகுறது ஒரு ஆர்ட். 10 பேர்கிட்ட மொத்தமாக பழகுறது. சினிமா இண்டஸ்ட்ரியில் பெண்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்காம அவங்கள ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி. இப்போது ஒரு செலிப்ரிட்டின்னா கொம்பு முளைச்சிடுறது இல்லை. நான் சாதாரணமாக ஒரு கடையில் உட்காந்து டீ குடிப்பேன், இப்போ வரப்போ கூட இது நார்மலாக இருப்போம். இன்னும் ஒரு 2 பேர் வந்து எதாவது பேசுவாங்க, ஏதாவது ஃபோட்டோ கேட்பாங்க, அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் ஹீரோயினாக நடிக்கிறவங்களும் ஒரு பெண்கள் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு பெண்ணு. நாங்கள் காண்டாவை தான் செய்வோம். சாதாரண என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு வயிறு எரியதான் செய்யும். அந்த வயசுல நமக்கு அந்த வாய்ப்பு. இப்போ வந்து நம்ம வந்து பெரிய மனுஷனை பழக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்போ போய் நம்ம ஹீரோயின்ட்ட போய் என்ன பேச முடியும்? அந்த வயசுல அதுக்கு வந்து ஒரு நேச்சுரல். நான் இப்போ நார்மலாக தான் பேசிட்டு இருப்பேன் எல்லாரும் கூட. எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் இருக்குது சினிமாவில் ஹீரோயின் தான். அந்த காலத்தில் சும்மாவாது சொல்லியா, ரம்யா பேச்சுக்காவது எடுத்துட்டு சொல்லியா, ஒரு பேச்சுக்காவது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு ராதிகா. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்த புதுசில் அப்போல்லாம் தெரியாது. ராதிகா தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ரம்யா கிருஷ்ணன். சின்ன ஆம்பளையில் யாரோடையும் பழக மாட்டேன். மேலில் வந்து எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் ஜெகபதி பாபு என் கூட படித்தார். அதனால் இன்னி வரைக்கும் நான் அவனும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மேலில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் ஏதோ கூட படிச்சுட்டாரு, அதனால சொல்றாரு. ஆமாம், ஆண்கள் வந்தாலே 10 அடி தள்ளி நிற்க சொல்லுவான். வகுத்தறிச்சல் கொட்ட வைக்காத. ரொம்ப படத்தோட இன்டர்வியூ போய் ஆக்டர் மோகன் நானும் ஃப்ரெண்டு, மோகன் சார் நானும் ஃப்ரெண்டு. இவ்வளோதான். இல்லை தம்பி, என்ன பல இன்டர்வியூ வந்துச்சுன்னா நம்ம மூலமாக ஞாபகம் வரும்போது. ஆக்சுவலாக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு மேல், அவர் பெரிய ஆக்டர், இளவரசு. ஜெய் ஞாபகம் தானே? இப்போ ஐடியா கொடுத்தது இங்கே விட்டு இங்கே இருந்து இப்படி பாஸ் ஞாபகம் தானே? ஃப்ரெண்டு தானே? எவ்வளோ 45 வருஷம் ப்ரொசஸ் மைண்டு இங்கே இருந்து அங்கே போய் வந்துருச்சு. எனக்கு வந்து இவங்க 2 பேரை பார்த்தா பயங்கரமா ஏறி இருக்கு சார். இவங்களும் நம்மள மாதிரி இவங்க வேற ஈஸியாக பெண்கள்கிட்ட பேசிடுவாங்க, பழகிடுவாங்க. ஆனா நமக்கு அந்த இது மட்டும் வரவே வராது சார். அதனால நீ அவர் கூட பழகு சார். இது தப்பாயிருது இல்ல, அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துடும். அப்படி சேர்த்துக்க மாட்டாங்க சார். தம்பி சார், காண்டாய் என்னை மாதிரி புலம்பாத, களத்துல இறங்கு. கண்டிப்பா இதுதான் சார் பண்ணலான்னு. சூப்பர். இல்ல, ஆங்கரா இருக்கிறவங்களே நல்லா பேசுவாங்க. அப்ப நீங்க எப்படி பெண்கள்ட்ட பேச மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்புற மாதிரியே இல்ல. அவங்க எல்லாம் பாவம் எடிட்டர் கேமரான்னு பின்னாடி நிக்கிறாங்க, பேசாம நீங்க பேசுறீங்க. கேமரா பின்னாடி நிக்கிறவங்க பத்தி நீங்க சொல்லாத. அமைதியா இருப்பாங்க. சொல்லியே ஆகணும். கேமராமேன் வந்து ரொம்ப க்ளோஸ்ல பாத்துருவாங்க ஹீரோயின்ஸ் எல்லாரையும். கேமராமேன் அண்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் லவ் தான் பெரிய லவ் அந்த காலத்துல. சார் இளவர் சார் அவன் சொல்லுவான் இல்லன்னு சொல்லுங்க. இல்ல தம்பி, நாங்க அரேஞ்ச் மேரேஜ் சார். நாங்க கதாநாயகில வடிவமைச்சு அழகா காமிப்போம். அவர் வந்து நட்பா இருப்பார். விவசாயம் பண்ற ஒருத்தன் தோட்டத்து பல நடவடிக்கை. இது ஏதோ ஒரு வடிவேல் காமெடி வந்து போகுது, நான் அதை சொல்லல. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்கல்ல வந்து ஒரு கட்சி பேர் சொல்ல வேண்டாம், அங்கே ஒரு லீடர் வந்து ஒரு உமன் லீடர் வந்து இந்த மாதிரி தான் நிறைய அவமானங்களை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க வந்து முதலமைச்சராக வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி வந்து கொடுத்தாங்க. எனக்கு கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பேரே சொல்லியிருக்கலாம். சரி, ஆமா ஆமா, தமிழ்நாட்டில் இருந்து 2 முக்கியமான விஷயத்தை மறைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அஃப்கோர்ஸ் ஜெயலலிதா அம்மா ஒரு ஸ்ட்ராங் ட்ரூ ஒரு இன்ஸ்பைரிங் லீடர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கைண்ட் ஆஃப் எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ட்ரெய்லரில் வந்து அப்புறம் நிறைய அசிங்கப்படுறாங்க, ஒரு இடத்த பிடிக்கிறாங்க, மேபி பழி வாங்குறாங்க, இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் சொல்லுங்கள் வெஞ்சன்ஸை பற்றி. வெஞ்சன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு போர்னு சொல்லலாம். லைக் எவ்வளோ ஒரு ஒர்க் பிளேஸில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வரும், என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும் பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக, அப்புறம் வந்து பவர், அந்த ஒர்க் பிளேஸில் சில ஹையர் அத்தாரிட்டிஸ்லாம் இருப்பாங்களே அவங்க மூலியமாக எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதையும் தாண்டி அவங்க சக்ஸஸ் ஆகணும்னா
ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும், அதை எவ்வளோ ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க, இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சீன் தான். சொல்லுங்க சக்கரவர்த்தி சார். இந்த மாதிரி நிறைய காமெடி வீடியோஸில் பார்த்துருக்கோம், கண்டென்ட் வீடியோஸில் என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். பிக் பாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கோம். வெஞ்சன்ஸில் எப்படி எதிர்பார்க்கலாம் சுரேஷ் சாரை? இல்லை, இப்போ உமன் சென்ட்ரிக்ன்றாங்க. என்னை பொறுத்தன வரைக்கும் நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஒரு கதை தான் வந்து ஹீரோ, ஹீரோயின் வந்து டைரக்டர். அவங்க 2 பேருக்குள்ள அந்த காதல், அதுக்குள்ளே இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி தான் ஒரு படம் சூப்பராக வந்திருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். என்ன ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து இவர் ஏதோ ரொமான்டிக் சீன் தான் கூப்பிட போறாங்க, அந்த புறத்துல ஒரு சீன் போல இருக்கு, 3 நாள் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த புறத்துல ஏதோ ஒரு முக்கியமான சீனு, அது எந்த புறம்னு தெரியாம கடைசியில கோயில் வாசல்ல இப்படி நிக்க வச்சுட்டாங்க. கோயில் வாசல்ல நிக்க ஒரு வச்சு, சீன், அதுவும் வெயில்ல கொளுத்துற வெயில்ல 3 நாள். அதுவும் அது முத நாள் மழை பெஞ்சிருச்சு, கத்திரி வெயில். நாமட்டல்ல இவங்களும் கஷ்டப்பட்டாங்க. கட் பண்ணுமா சார்? கத்தரி வெயில் கத்திரி வெயில்னு கீழே வரணும். ஜோக் ஒன்று எடுத்து போன இன்டர்வியூல அவர் இல்லாட்டா நீ இங்க MBA படிச்சேன்னு சொன்னதுக்கு மேடம் அதனால தான் நீங்க உயரமா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பாரு. அப்பயே புரிஞ்சிருச்சு. வணக்கம், நமஸ்கார். அதனால என்ன வெயிலா இருந்தாலும் என்ன இருந்தாலும் நான் பொருட்படுத்தல. சினிமா இண்டஸ்ட்ரியில அதுவும் இந்த மாதிரி இடங்கள்ல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கூட்டத்துல கதை தெரிஞ்சு வந்திருக்காங்கன்னா அந்த டைரக்டர் அதை நல்லா எடுத்திருக்காருன்ற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களாம் ராகுல் அசோகோட ஸ்டூடெண்ட் வந்த மாதிரியா சார்? பழி வாங்குறத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நம்ம இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இந்த क्वेश्चन இவரை பார்த்து 3 பேருமே பழி வாங்குறது தம்பி, நம்ம சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா பழி வாங்க பார்ப்போம். ரியல் எமோஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பிரச்சனை தன்மையை பொறுத்து அந்த எமோஷன் மாறும். சும்மா பசங்க இன்ஸ்டாவில் ஒருத்தன் திட்டிக்கிறது, ஃபேஸ்புக்கில் திட்டிக்கிறது, இப்படி ஒன்று இருக்குல்ல. இந்த பழி வாங்குறது டிஃபால்ட்டாக நம்மகிட்ட உள்ள இருக்கக்கூடிய ஒரு எமோஷன். காதல் மாதிரி அது ஒரு எமோஷன் வச்சுக்கலாமா சார்? அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குன்னு இல்லை சார். காதல் வந்து வேற எதுவும், அது வந்து 2 பேரை இணைக்குது. பழி வாங்கல் துண்டிக்குது, ஒருத்தன் லைஃபை அழிக்குது, இன்னொருத்தனை வந்து ஒரு சைக்கோ ஆக்குது. அப்போ முதல்ல என்கிட்ட தான் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பொதுவாக வெஞ்சன்ஸுங்கிற ஒரு வார்த்தைக்கான வடிவமாக நம்ம சொல்ல முடியும். பட் இந்த படத்தை பொறுத்த மட்டும் அந்த டைட்டில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கணும். பேரை கேட்கும் போதே ஒரு டைனமிக் ஃபீல் வரணும் அப்படின்றக்காக வச்சுக்கிட்டது. அந்த மாதிரி ஒரு எமோஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பொதுவாக டைட்டிலை தாண்டி பழி வாங்குறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி, பழி வாங்கணும்னா ஒருத்தனை போய் நேராக ஹர்ட் பண்ணுறதோ, அவனை கத்தியால் குத்துறதோ, ஆசிட் எடுக்கிறதோ, கொலை பண்ணுறதோ வந்து பழி வாங்குறது இல்லை. ஜெயிச்சு வந்து பழி காட்டுறோம் இல்லையா, அவன் லைஃப் லாங் ஃபுல்லாக இவன் ஜெயிச்சிட்டான்டா, இவன் வாழ்க்கையில் முன்னேறிட்டான்டாங்கிற இந்த ஒரு தருணம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ரியல் பழி வாங்குறது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், டெம்பரரி கிடையாது, பெர்மனெண்ட். அதனால் இது பெட்டர். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். பழி வாங்குதல் குணம். இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னியம் செய்துவிடல். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு பழி வாங்குதல் வேறு எதுலேயுமே கிடையாது. சைலன்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் வெப்பன், ரொம்ப டேஞ்சரஸ் வெப்பன். அதே மாதிரி இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னியம் செய்து விடுங்க, அது அவனை கொல்லாமல் கொன்றும். அது நான் அடிக்கடி செய்வேன், இது போகிறக்குள்ள உங்களுக்கும் செய்கிறேன். ஆமா, ஆரம்பத்துல இருந்தே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அரசியலுக்கு வந்துடலாம். அரசியல் படம் இன்னும் கொஞ்சம் மாசத்துல எலெக்ஷன் வேற வரப்போகுது தமிழ்நாட்டில். இந்த சுச்சுவேஷன்ல இந்த படம் வர்றது கண்டிப்பா எல்லா ஒரு கட்சி கூட கனெக்ட் பண்ணி பேசுறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எப்படி செஞ்சு கனெக்ட் பண்ணி பேசுங்க, அப்பதான் எங்களுக்கு படம் ஓடும். இல்ல அது என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன வேணாலும் பேசட்டு, ஏன்னா படத்தோட நோக்கம் அது இல்லை. ஆனால் அப்படி ஒரு கண்டென்ட்டுக்குள்ள இந்த படம் போச்சுன்னா we are welcome it. நாங்கள் ஒரு எமோஷனை அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதனால ரியல் பாலிடிக்ஸோட நாங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டா we are very happy. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் கட்சி வந்து 50-100க்கு மேலே கட்சி இருக்கு. ஆனால் எந்த கட்சி வந்தாலும் நம்ம லைஃப் எது மாறுது, நமக்கான ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிஸ் என்ன, நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ மல்லிகை ஜாமான் வாங்குறதோ, வீட்டு கரண்ட் பில்லு கட்டுறதோ, மற்றதெல்லாம் நம்மளோட டேக் கேர். வெளியில் போனால் ரோடு நல்லா இருக்கா, இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு காலேஜ் முடிச்சது வேலை கிடைக்குதா, ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சாலே போதும். நாங்கள் ஜிஎஸ்டி கூட கட்டிகிட்டு இருக்கோம், யூனோ வெரி வெல். நம்ம தான் அதிக ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக தான் பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட்டில் யார் எலெக்ஷனில் வந்தாலுமே நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு பண்ணாலே அதுதான் ரியல் ஃப்ரீடம் நம்மளுக்கு. ஸோ இது வந்து கட்சி எல்லாத்துக்குள்ளேயுமே நடக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் தான் இந்த பொலிட்டிக்கல். திஸ் ஃபில்ம் சூட் ஃபார் ஆல் த கட்சிஸ். புதுசாக போகிற கனிமொழி மேம் என்ன கஷ்டப்படுறாங்க, லைக் ஜெயலலிதா மேம் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க, எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலுமே அவங்களுக்கான மரியாதை நம்ம சைட்லேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் பர்சனலாக உள்ளுக்குள்ளே அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கங்கிறது அவங்களோட அந்த பார்லிமெண்ட்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ என்ன ஸ்ட்ரகிள் தான் தெரியும்.
அதில் எப்படி அவங்க ஸ்மார்ட்டாக வெளியில் வராங்க, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வராங்க, அதை பார்க்குற படங்கள் தான் இந்த வெஞ்சன்ஸ். இது பொலிட்டிக்கலாக நான் அப்படி தான் பார்க்குறேன். சொல்லுங்கள், உங்களோட கொள்கைகள் என்ன கொடுத்துருக்கீங்க வெஞ்சன்ஸ் படத்தில்? ஸோ 40+ டேஸ்மே என்னோட ப்ரெசன்ஸ் வந்து த டே ஒன் ஹவ் ஐ ப்ரெசன்ட் ஃபார் வேணி, த எண்ட் ஆஃப் த டே 41 டேஸ்மே எனக்கு வேணி எப்படி இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன். அதில் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் எவர் ஐ ஒர்க்டு. வேறு லெவல் ப்ரொடக்ஷன். ஆஸ் அ டேரக்டர் இந்த கம்ஃபர்ட் இருக்குது இல்லையா, நிற்கும் போது உட்கார வைக்கிறது, டைம் ஆனால் ஃபோன் பண்ணி கேரவன்லேயே கால் பண்ணி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக். ஸோ லைஃப்பில் நாளைக்கு எத்தனை படம் பண்ணாலும் வெஞ்சன்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இது ஹீரோயினுக்கு மட்டும் இல்லை. இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின்னா அவங்கள வந்து பூ மாதிரி பார்த்துப்பாங்க. எல்லாம் வந்து பேசிக்காக என்ன பூ மாதிரி பார்த்துப்பாங்க. வெயிலில் நின்னல நானும். அது வெயில், அது வந்து வேலை. ஆனால் வந்து அம்மா டைம் முடியுதுமா, இவ்வளோ நேரம் முடியுது, அதெல்லாம் பண்ணுவாங்க. பெண் ஆளுமையை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவே ஃபேமிலியோட பாஸ்னா கூட அவள் எல்லாத்தையுமே வந்து கோச்சாலும் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியுது. சொசைட்டின்னு வெளியில் வரும்போது நான் வந்து அப்படி இல்லை, எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி எல்லோரும் இருக்கும்னு எனக்கு ஒரு ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறேன். அந்த ப்ரீ ஆக்குபைடு வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ் இல்லாத ஒரு எமோஷன் எல்லா ஆம்பளைக்குள்ளையும் இருக்குது. அந்த சிந்தனை வந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் அது பெண்களால் உடைக்கப்பட்டுக்கிட்டே வருது. இன்னும் எதிர்காலத்தில் அதிகமாக உடைக்கப்படும். உங்கள் தலைமுறையாவது உங்கள் பார்ட்னர்கள்ட்ட அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் அவர் நீங்கள் சொல்லுங்கள் நதி, இந்த பெண் ஆளுமை அப்படிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? பெண் ஆளுமைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா லைக் நம்ம எந்த அளவுக்கு சார் சொல்கிற மாதிரி ஃப்ரீடம் எடுத்துக்கிறோம், லைக் அந்த மாதிரி தான். யாரையுமே டாமினேட் பண்ணாமல் லைக் ஈக்குவலாக எல்லாரையுமே ட்ரீட் பண்ணிட்டு ஃபீல் ஃப்ரீ மைண்டை இருந்தாலே ஐ திங்க் அது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகும். சரி, நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போட்டாலும் அது பெண்ணுனாலே பார்க்க தான் செய்வாங்க, ஆனாலும் பார்க்க தான் செய்வாங்க. இட்ஸ் அபவுட் பியூட்டி. அது எல்லாருக்கும் ரசிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பெண் உரிமைங்கும் போது லைக் நான் பார்க்கறது ஃபீல் ஃப்ரீ மைண்டாக இருந்தாலே ஐ திங்க் இட்ஸ் குட். இந்த ஆளுமை, ஆண் ஆளுமை பெண் ஆளுமையெல்லாம் கிடையாதுங்க. நாட்டை வீட்டை பெரும்பாலான வந்து ஆள்றது வந்து பெண்கள் தான். நம்ம வேலையை நம்ம செய்ய கற்றுக்கிட்டல. ஆனால் இவங்க அவங்க வேலையும் செய்கிறாங்க, ஆஃபீஸுக்கும் போகிறாங்க, வீட்டில் வந்து சமையலும் செய்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து டியூன்டாக இருக்காங்க. இல்லை அப்படி பார்த்தா அபர்ணதியே பெரிய எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டாரு டிவியில் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன்னு சொல்கிறார். எத்தனை ஃபேமிலியில் விடுவாங்க வரும். அது ஒன்றும் ரியல் ஷோவில் அது இட்ஸ் நாட் அ கிரியேட்டட் ஸ்கிரிப்ட் இல்லையா, அது வரணும் இல்லை, வரணும் அந்த காம்படிஷனில். அது வந்து ஆன்சர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட்டலாம் ஆன்சர் பண்ணல. நான் 2-3 எபிசோட் பார்த்துருக்கேன். ஆமாம், பட்டு நமக்கு சர்க்கடிக்கும், என்னடா இப்படி பேசுகிறாங்க. காலையிலேருந்து நான் தான் யோசிச்சுட்டே இருக்கேன், அபர்மதியை போய் அவங்க இந்த கேரக்டருக்கு தேடலை, இந்த கேரக்டர் தான் அபர்மதி கிட்ட போயிருக்குது. எஸ் கரெக்ட், ஐ திங்க் ஸோ. இவங்களே வந்து உமன் இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஒரு உதாரணம் தான். அவங்க அபார்ட் ஃப்ரம் த ஹீரோயின் ஃபார் த வெஞ்சன்ஸ், ரியாலிட்டிலே வந்து இவங்க ஒரு உதாரணம் தானே இந்த தலைமுறையில். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழில் அப்படி ஒரு ஷோ பார்த்தது இல்லையே, அதே மாதிரி யாரும் வந்தது இல்லையே. இளவரசர் சார் சொல்லுங்கள் சார். லாஸ்ட்டாக இப்போ ஒரு படம் பிளாஸ்ட் ஆகி எல்லாத்தையுமே என்டர்டைன்மெண்ட் பண்ண ஒரு படம் டிடிடிடி, கண்டிப்பாக நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும். அதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம், அப்படியே வெஞ்சன்ஸுக்கு வந்துடலாம். தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள வெஞ்சன்ஸும் ஒன்று. எவ்வளோ ஸ்பெஷல் சார் இந்த ப்ராஜெக்ட்? வெஞ்சன்ஸோட ஸ்பெஷல் அப்படின்னா, நான் உமன் சென்ட்ரிக்கில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுவும் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இந்த ஜானரில் நான் வந்து நடிக்கிறேன். ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் ஒரு அப்கமிங் ஹீரோயின், ஒரு ஆர்யா, ஜீ தமிழில் வந்து ஆர்யா வந்து பெண் தேடுறாரும்போது அந்த பெண்ணாக வந்து எல்லாருடைய அந்த வயதில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பொறாமையும் ஒரு ஆச்சரியமும், பல தாய்கள் வந்து இப்படி ஒரு பெண்ணு செய்கிறது அவங்க வீட்டிலேருந்து ஒரு கொண்டு போனால் என்ன செய்யும்ன்ற விமர்சனமும் எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதை வேறு மாதிரி அதை மீடியாவை தன்னோட லைஃப்பில் வந்து எடுத்துகிட்டு வந்த பர்சனலாக இருக்கிற இந்த பெண்ணும் இந்த வேணியை அடாப்ட் பண்ணிட்ட பெண்ணோடையும் வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அது இந்த படத்தில் எனக்கு ஒரு ஸ்பெஷல். அது இப்போ லாஸ்ட்டாக தேன் படத்துக்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அவார்டு லெவல் வரைக்கும் போயிருக்கு. வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதில்ல, பார்ப்போம். ஸ்டேட் அவார்டு எல்லாரோட ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய கனவு. ஸ்டேட் அவார்டு வாங்கணும், நேஷ்னல் அவார்டு வாங்கணும். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. யூனோ ஹவ் வேல்யூ இட் இஸ். ஸோ ஸ்டேட் அவார்டு கிடைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அது எனக்கு ஃபஸ்ட்டு தேட்ரிக்கல் ஃபில்ம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட்டு படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்குங்கும் போது ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஹாப்பி மாதிரி இருந்தது. பட் ஐ மீன் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், பட் பஸ் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தது. சூப்பர் ஹாப்பி. அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி ஜாலியாக ஒரு ஃபன் கான்வர்சேஷன் எடுத்ததில்ல. வெஞ்சன்ஸ் கண்டிப்பாகவே ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஒரு கான்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு படமாக ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ஃபீல் பர்சனல். படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியிலையுமே ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனோட மனசுக்குள்ளே போகுங்கிற ஒரு எண்ணத்தோட டீம் படக்குழுக்கு மனசார வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படத்திற்கான இன்டர்வியூ மீண்டும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நமக்கு மக்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப நன்றி.
தேங்க்யூ. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.